போறியா? அது பச்சை பெயிண்ட் அடிச்ச வண்டி வரும் பாரு. அப்படி விட்டு கொஞ்சம் மரியாதையா இருக்கும். அதை விட்டுட்டு கையை விட்டு கிணறு தோன்ற மாதிரி நோன்னா இப்பதான் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கும். வாயில என்ன குழக்கட்டையா சொல்றது காதுல விடல? ஐயோ பாவம் உங்க செவிடு போல இருக்கு. மாரியாத்தா ஆடு வாட்ட சாட்டமா இருக்காரு. பேசுறதுக்கு ஒரு வழி பண்ணுமா? பா பாபா பா பாபா பா 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 ரைட். அண்ணா, பஸ்ல பார்த்த பொண்ணு கண்டிப்பா பக்கத்தூர்காரியா தான் இருக்கணும். இந்த திருவிழாக்கு எல்லா ஊர்ல இருந்து பொண்ணுங்க வந்திருப்பாளுங்க. கூட்டத்துக்குள்ள நல்லா தேடி பார்த்தோம்னா நிச்சயமா என் கதாநாயகியை கண்டுபிடிச்சிடலாம். சுப்பிரமணியா, கொடநாட்டத்துல சுத்தி இருந்தாலும் 4 சுத்து சேர்த்து சுத்தி இருக்கலாம். உன் கூட சுத்துறது வெட்டி சுத்து. அவெல்லாம் வரமாட்டான். அண்ணா வரும்ண்ணா, முக்கியமான இடத்துல இருந்து எனக்கு தகவல் வந்திருக்கு. எங்க போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா சொம்போட வருதா இல்லையான்னு பாருங்க. நீ தான் மினுக்கு மினுக்கு சட்டை போட்டு சுத்துற. நம்ம ஊர்ல எவ்வளவுமே ஒரு செட் ஆக மாட்டேங்கிறான். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால பாக்குறது இல்ல. நீ காலையில இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் தானே சுத்திட்டு இருக்கிற. நமக்கு இத்தனை நாளா பொம்பளை நாளா பிடிக்காம இருந்தது. இந்த பொண்ணை பார்த்துருக்க வந்து ஒரு டைப்பா. என்னப்பா இப்படி மொத்தமா கையை காட்டினா 4 அண்ணன் கீரி புள்ளிக்கு சேவிங் பண்ண மாதிரி வந்துட்டு இருக்கு. இதுல எந்த டிக்கெட்? அது நடு சென்டர்ல மஞ்சள் கலர் பாவாடை பச்சை கலர் ஜாக்கெட் போட்டு வருது, அந்த டிக்கெட் தான். சரிதா? வணக்கம். யோ, என்ன நீங்க லவ் பண்றீங்க? என்னமோ எலெக்ஷன்ல ஓட்டு கேட்க மாதிரி இப்படிங்கிறீங்க அப்படிங்கிறீங்க. ஒரு பொண்ணை காலங்காத்தால பார்த்து குட் நைட் அப்படின்னு ஸ்டைலா சொன்னா வார வந்துட்டு போறா. அது சரி, ஆள் எப்படி இருக்கு? ஆளு சூப்பரா தான் இருக்கா. நல்ல மூக்கு முடியுமா லட்சணமா. நம்ம சாதி ஜனத்திலேயே இப்படி ஒரு பொண்ணு யாருக்குமே கிடைக்காதுல்ல? கிடைக்காது. யாருக்கும் கிடைக்காது, உனக்கும் கிடைக்காது. உன்னை ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுறேன். என்ன இப்ப சொல்லுங்க. என் ஒசரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒசரம், என் கலருக்கு தகுந்த மாதிரி ஒரு கலரு, என் பழக்க வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம், என் கண்ணுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய கண்ணு. எல்லாத்துக்கும் ஈக்குவல் பண்ண உள்ள பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. சரி, அதை விடுங்க. இவ்வளவு அம்சமா அடக்கமா சாந்த சுரூபமா அமைதியா ஒரு பொண்ணு யாருக்காச்சும் கிடைக்குமாண்ணே? பாட்டு என்னமோ பட்டு 2 போச்சு. ஒரு வழியா நல்லது இடத்த பேசி முடிக்க வேண்டியதானே? ஆமாமா, இத பாருங்க. எங்க அப்பா ரொம்ப லொல்லு பிடிச்சவரு. 100 பவுன் தங்கம், 5 கிலோ வெள்ளி, 10 ஏக்கர் நிலம் இருந்தா இந்த வீட்டுல கைய கழுவுறோம். இல்லன்னா நான் சாப்பிடற இந்த முறுக்கு மட்டும் காசு கொடுத்துட்டு எந்திரிச்சு போறேன். என்ன பவுன் 100 ரூபா வைக்க நினைச்சிட்டீங்களா? முன்ன பொண்ணு நாக்கரைக்கு போறது உண்டா? இப்ப தங்கம் என்ன விலை விக்குது? தங்க வேலை உங்க ஊர்ல மட்டும் தான் ஏறி இருக்கிற, எங்க ஊர்ல ஏறலையா? என்ன வேலை கூட தான் ஜாஸ்தியா இருக்குது. அப்புறம் முறுக்கு சுட்டீங்க. வரதட்சணை கேட்கறது சட்டப்படி தப்புப்பா. அப்படியே வரதட்சணை வாங்கினாலும் கொடுத்தவன், வாங்கினவன், கூட வந்தவன், வடை தின்னவன், பாயாசம் குடிச்சவன், முக்கியமா முறுக்கு சாப்பிட்டவன் எல்லாரையும் ஒட்டு மொத்தமா உள்ள புடிச்சு தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்கப்பா. அண்ணே,
தம்பி சூப்பர்ரா. சட்டத்தை மீறி நம்ம எப்படா நடந்துட்டு இருக்கோம். மாப்பிள வரதட்சணை கேட்கறது வேணா உங்களுக்கு கேவலமா இருக்கலாம். ஆனா வரதட்சணை கொடுக்குறது எங்களுக்கு கௌரவம். கேளுங்க. மாமா ஆசைப்படுறாருல கேளு. பாத்துக்கள்டா. ஒரு 65 பவுனு, 50 பவுனு, வரதட்சணை எதுக்குப்பா? அது இல்லாமயே கல்யாணத்தை பேசிட்டு ஊருக்கு போலாமே. உங்க அப்பா இழுச்ச வாயா அடிக்காம விடுவான். ஆனா எங்க அப்பா வீட்டுக்கு போனா அடிப்பானே. நான் என்ன பண்றது? உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறீங்க. நீங்களே ஒரு முடிவு பண்ணுங்க. சீர் பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே சீர் சிறப்போட எங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பா. தாம்பூல் பத்து வாங்கிக்கங்க. சரிங்க. அங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுங்க. ஆமா, எங்க அக்கா பொண்ணு பக்கத்துக்கு வந்ததுல இருந்து தொண பேசிட்டு தான் இருக்கீங்க. ஆனா பேசணுங்கிறீங்க. உருப்படியா ஒண்ணும் பேச காணோம். சிப்பாப்பா அது அதுக்காகத்தாங்க நான் வந்து என்னங்க பொசுக்குன்னு போயிட்டீங்க. கொஞ்சம் இருங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாம்னு. இது இல்லைங்க, பின்ன வேற கிஸ். நீங்க எனக்கு ஒரு முத்தம் தரணுங்க. இங்க சத்தம் போடாதீங்க. ஐயோ, நீங்க முத்தம் தர மாட்டீங்க. நீங்க ஜார்ஜ் புஷ் ஒரே டைப் எனக்கு தெரியுங்க. இருந்தா நான் என்ன சொல்ற கொஞ்சம் பாருங்க. நான் ஒரு 2-3 நாள் ஊருக்கு போயிருவேனுங்க. நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அதோட இந்த மாடிப்படியில வச்சு இந்த பரதேசா இப்படி ஒரு வார்த்தை கேட்டிருந்தானா அந்த முத்தத்தை தான் நாம கொடுத்து தொலைச்சிருக்கலாம நீங்க வருத்தப்பட. நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இப்படி கேட்காம விட்டு மத்தியில படுத்துட்டு பெறல. இதெல்லாம் தேவைங்களா? இது பாருங்க, உங்களுக்கு முத்தம் கொடுக்காம என்னால உயிர் வாழ முடியாதுங்கிற நிலைமை வந்துச்சுன்னா ஆளை விட்டு சொல்லி அனுப்புறேன். வாங்க, அப்புறம் யோசிப்போம். இதெல்லாம் 3ஆவது ஆளுக்கு சொல்ல வேண்டிய சமாச்சாரங்களா? நம்ம 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. அதுக்கு கொஞ்சம் இருங்க. பாருங்க கொஞ்சம். அது கொஞ்சம் மூஞ்சி திரும்ப பாருங்க. அட வாய பாருங்க. அப்படி ஒரு ஆசை உங்க மனசுக்குள்ள வந்துச்சுன்னா அதை எனக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன ஐடியா. வாய் பாருங்க. அப்படி ஒரு சத்தம் வந்துச்சுனாங்க அந்த விரகதாபம் உங்க இதயத்துக்குள்ள விவகாரம் ஆயிருச்சுன்னு அர்த்தம். சரி, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சத்தம் கேட்டா வரேன். சவுண்ட் சும்மா சவுண்ட் வரதான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டெஸ்டா? என்ன மைக் டெஸ்டிங் 1 2 3 சொல்றதுக்கு ரொம்ப வில்லங்கமான விஷயங்க. பாருங்க, நான் வயசுக்கு வந்து ஒரு 10-15 வருஷம் ஆகுதுங்க. ஆள் கிடைக்காம நான் ஆரம்பிச்சுக்கிறேன். அம்மா கூப்பிடுறாங்க. உங்களுக்கு சாப்பாடு மேல வச்சுக்கோங்க. என்ன சண்டை போடுறீங்க? சைக்கிள் புடிட்டு யாரையும் விளையாட விட மாட்டேங்கிறாங்கக்கா. கொடுக்க சொல்லுங்கக்கா. ஏய் வாங்க, இது புடி. இது பாரு, யாரும் சத்தம் போடக்கூடாது. இப்படி கொடு. சரியா? இப்ப நான் அந்த செகப்பு கோயின் அடிக்கிறப்பா. இது அந்த டொக்கு இல்ல. எனக்கு தெரிஞ்சல ஒரே ஒரு தாங்க. வாங்க. ஐயோ, இப்படி போகல. நீங்க நம்மளை கவனிக்கலையாங்க? இப்படி போகல. என்ன எருமை கண்டுபிட்டு எங்க கட்டி வச்சுட்டாங்களேன்னு அப்படியே போயிட்டேன். கிண்டலுங்க.
கண்ணுக்கு லட்சணமான பொண்ணுங்க என்ன சொன்னாலும் நாங்க அதை பத்தி கவலைப்படவே மாட்டேன். எருமைன்னு சொல்றது இல்ல, கழுதைன்னு சொல்லி பாருங்க, கவலைப்பட மாட்டேன். ஏன்னா பொறுத்தார் பூமி ஆழ்வான்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. நாங்க அந்த ரூட்ல போயிட்டு இருக்கோம். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் வந்து யாராச்சும் வந்துட போறாங்களா? அப்போ திருட்டுத்தனம் மட்டும் மேல வந்திருக்கீங்க. என்றால் மொத்தமால் சத்தம். அட கல்யாணம் விடுனா 4 பேர் 4 சத்தம் போடத்தான் செய்வாங்க. உங்க சத்தமே பெரிய சத்தமா இருக்குது, போய் பாடுங்க. என்னங்க இது மூட்டை பூச்சி மாதிரி கிடக்குது? ஏண்டி என்னைய கேக்குறேடி நீ? இந்த கிட்டாம்பாளைய காரியங்களுக்கு லொல்லுங்கிறது சரியா தானே இருக்கு. குழந்தைங்களை படுக்க வைக்கிற நேரம் அடியுது, இடமா அது? இதே எங்க ஊரா இருந்தா நடக்கிறதே வேற. சரி சரி, இதுக்கு ஆத்தாங்களை கூப்பிட்டு இந்த குப்பைகளை அள்ளி போடு போ. என்னங்க நீங்க புரியாம பேசுறீங்க? இந்த நேரத்துல என்னன்னு சொல்லி பெரியவங்களை கூப்பிடுறது? நானும் எங்க வீட்டுக்காரரும் தனியா படுக்க போறோம், உங்க குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு போங்க, நான் சொல்ல முடியும்? ஏன் உன் வீட்டு ஆளுங்களை இன்னைக்கு முதல் ராத்திரி தெரியாதாக்கும்? இந்த நேரத்துல இந்த இடத்துல கணேசன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னு ஏன் ஊர் ஆளுங்களுக்கு தெரியும்டி, உங்க வீட்டு நாய்களுக்கு தெரியாதாக்கும்? ஏங்க அவசரப்படுறீங்க? 12 மணி ஆயிடுச்சு, எனக்கு தூக்கம் வந்துருண்டி. அப்ப சரி, எங்க வீட்டு மொட்டை மாடியில. மொட்டை மாடியிலையா? விடத்த கட்ட குடும்பமா இருக்கீங்களாடி? அப்பா அது இல்லைங்க, எங்க வீட்டு மொட்டை மாடியில காத்தோட்டமா ஒரு ரூம் இருக்கு. அங்க இந்நேரத்துல யாரும் வரமாட்டாங்க, அங்க போலாமா? நான் வந்து உங்க முதுகுல எழுதுறேன், என்னன்னு கண்டுபிடிங்க. ஒளி இருக்கு, இடம் சொல்லுங்க. உங்க வீடு எனக்கு என்ன தெரியும்? சும்மா சும்மா மேல கையை போடுறீங்க. உங்களுக்கு ஜாலியா தான் இருக்கு, செலுத்துக்கிறீங்களா? அறிவுப்படுத்துறவங்களுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. கிட்டாமத்துக்காரர்களுக்கு மூளை காது வழியா வழியுது. வாங்க, இதான் நான் சொன்ன மொட்டை மாடி ரூம். தேவைதாண்டி தேவைதான். காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கலர் கலரா பூவெல்லாம் கட்டில போட்டு மொட்டை மாடியில படுத்துக்கலாங்கிற தலையெழுத்து. ஏண்டி இதான் காத்தோட்டமான வருமா? கிட்டாம்பாளையத்துக்காரங்க காத்துனா கிலோ என்ன வேலைன்னு கேப்பீங்க போல இருக்கு. உங்க அப்பா இதுக்கு முன்ன பழைய இரும்பு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரா? ரூம் எடுத்துருக்காள முதல் ரூம். ஏதாவது பேசுங்களா? சரி, இந்த ஏரிக்கரைக்கு பக்கத்துல இருக்குல்ல கரும்பு தோட்டம், அது யாருது? உங்களோடதா? பின்ன யாருது? அது எத்தனை ஏக்கர் இருக்கும்? 26 ஏக்கர் இருக்கு. அந்த கடைசியில சாமியார் தோட்டம் இருக்குல்ல, ஆமா, அது வரைக்கும் எங்களோடதுதான். அதுல 2-3 பம்பு செட் இருக்குமா? 7 பம்பு செட் இருக்கு. 10 பவர்ல நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கும். விவசாயம் இல்லாம இந்த நேரத்துக்கு போய் விவசாயத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. அவர் விவசாயத்துல தான் ஆரம்பிப்பாரு, ஆனா வெள்ளாமையில முடிச்சிருவாரு. சோறு தண்ணி திங்காம வந்துட்டேன், பயங்கர பசி. பால் எடுத்து குடிச்சிட்டுமா? என்ன மேல நாங்க கீழே கஷ்டப்படணும்ல. சரி, அந்த பால் எடு. என்னங்க பாலை காணோம்? பாலை காணுமா? பூனை கண்ணு குடிச்சிருக்குமா? இருங்க பாக்குறேன். சரி, பூனை தர நேரம் அடையுது. என் பசியை தெரிஞ்ச உண்மையான பூனை இந்த பூனை தான். ஆமா, உங்க தம்பி எப்படி? தம்பியா? அந்த தடிப்பையில பத்தி எப்ப பார்த்தாலும் என்ன பேச்சு? நம்ம சாந்தி முகூர்த்தத்தை கிளீனா பிளான் பண்ணி உன் தங்கச்சி சைட் அடிக்கிறதுக்காக 3 நாள் தள்ளி வச்சுட்டான். மேல ஆண்டவரே, எங்க 2 பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடந்து எங்க கல்யாணம் எந்த குழப்பம் இல்லாம நடந்துச்சுன்னா வயிற்றுல குழந்தையோட நிறமாச கர்ப்பிணியா உன் மலையை வந்து என் வேண்டுதல் நிறைவேற்றுறேன். நிறமாச கர்ப்பிணியா படியேறி வந்து சாமி கும்பிடுவீங்களா? சாமி, நம்ம ஊர் அம்மனியை கொஞ்சம் ஏமாதான் உங்களுக்கே குள்ளா போட்டுருவாங்க. அதென்ன முடிஞ்சது சொல்ல வேண்டியதானே? குழந்தை பிறந்து பேர் வச்சதுக்கு அப்புறம் வந்து கும்பிடா சாமி கோவிச்சுக்கா போது. ஆட சாமிக்கு முன்னாடி கைகி வச்ச தண்ணி லவ் பண்றோம்னு தெரியும். அண்ணன் தங்கச்சி நினைச்சு பாசமலர் பாட்டு பாடிட்டாருன்னா சாமி கூப்பிட்டு இங்க வர
ஐயோ மச்சான். என்ன தைரியம் இருந்தா அசல் இருக்காரு நாய் என் முறை பண்ண வந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பேன். நாய் கீழ் பேசுனா அப்ப நாய் மாதிரியே காலத்துக்கு மூஞ்சி போய் கிடைச்சிருப்பேன். என்னடா அர்த்தமெல்லாம் பேச? உங்க ஊர் ரொம்ப பெரிய ஆப்பிரிக்கா மாதிரியும் நாங்க அமெரிக்கா இருந்து மாட்ட மாதிரியும் சொல்றேன். எல்லாம் இந்தியாவில் தானே இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்ட வந்து பாலிடிக்ஸ் பேசுறியா? இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனா இருக்கிறதுனால மட்டும் உன்னை சும்மா விட்டு போறேன்னு நினைக்காரு. நான் கல்யாணம் பண்ணிக்க போற இந்த டக்கர் பொண்ணுக்கு சொந்தக்காரன்னு கேள்விப்பட்டேன். தொலைஞ்சு போதுன்னு விட்டு போறேன். ஐயா பரிமா கையெடு. ஏன்டா கத்துற? கல்யாண பத்திரிக்கையில தங்கள் நல்வரவை விரும்பும் தேவராஜ் அப்படின்னு பெருசா போட சொல்றேன். அதை விட்டு போட்டு விலகினா விலகிடுவோமா? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. இனி நின்னுங்க, என்ன அவசரம்? இத பாருங்க சார், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இது கிராமத்துல இருக்க சின்ன பேங்க். இதுல நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு பணம் இல்ல. இருக்கிற பணத்தையும் ஒருத்தங்க நகை அடமானம் வச்சு கடன் கேட்டிருக்காங்க. அவங்க நகையை எடை போட்டு டோக்கன் கூட கொடுத்தாச்சு. சார், முக்கியமான பிரச்சனை சார். வீடு ஏலத்துல போயிரு சார். சரி, அவங்க கிட்ட கேட்டு பாப்போம். அவங்க உங்களுக்காக விட்டு கொடுத்தாங்கன்னா உங்க டாக்குமெண்ட்ஸ் வச்சு பணம் தரேன். எங்க சார் அவங்க? வாங்க போலாம். இவங்கதான் அந்த அம்மா. நீங்க வேணா ரிக்வெஸ்ட் பண்ணி பாருங்க சார். வீடு எல்லாம் இடத்துக்கு நோட்டீஸ் விட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவமானத்துல நீங்க தலை குடிஞ்சு நிக்கிறது என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. அதான் அம்மாவை கேட்டு இந்த நகைகளை அடமானம் வச்சேன். கட்டின புருஷனோட கௌரவத்தை விட கை வளையல்களையும் கழுத்து நகையும் பெருசா நினைக்கிற பொண்ணுக்கு மத்தியில உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் பரிமளா. வாழற வீட்டுக்கு வர்ற அவமானம் ஒண்ணுதான். இந்த வாழ போற வீட்டுக்கு வரப்போற அவமானம் ஒண்ணுதாங்க. இன்னைக்கு இருந்தாலும் பிறந்த வீட்டு சீக்கிரமா நான் கொண்டு வர போற நகைதான் இதெல்லாம். கழுத்து நிறைய நான் இந்த நகையை போட்டுட்டு வரதை விட நீங்க தலை குனியாம நிமிர்ந்து நிக்கிறதாங்க எனக்கு பெருமை. இந்தாங்க, வேலை முடியறதுக்குள்ள சீக்கிரமா பணத்தை வாங்கிட்டு கிளம்புங்க. தாத்தா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்னத்துக்கு? இல்ல, எங்க அக்கா புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா அம்மா முகத்துல சந்தோஷத்தையே பாக்குறேன். அவ சந்தோஷம் இருக்கட்டும். நான் இந்த ஆத்துக்கு வந்திருந்து பாத்துட்டு இருக்கேன். உங்க அக்கா புக்காத்துக்கு போனதுக்கு அப்புறம் பாத்துட்டு இருக்கேன். நோக்கு மட்டும் முகத்துல எல்லாம் ஒண்ணு வெடிச்சுட்டே இருக்க. முட்டை கண்ணை போட்டு உருட்டிட்டே இருக்கே. உன் வயசுல ஒரு பொம்மை நாட்டி இப்படி உம்முன்னு உட்கார்ந்து இருந்தா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் உண்டு. லவ் ஃபெயிலியர். ஆமா தாத்தா, எங்க அக்காவோட குழந்தைனார் சுப்பிரமணியன் அவரை நான் உயிர் கோயிலா நேசிச்சேன். ஓ, அந்த ரதிராமன் எனக்கு மோர் உடந்து கொடுத்தானே. நன்னா சமைப்பான வேற சொன்னா பேசாம அவன் கண்ணு வச்சுக்கோ. நன்னா வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டுருப்பான். கொடுத்துட்டானே, வயசாயிடுச்சு, மறந்துட்டான். அது வீடு ஏலம் வந்தப்போ நீ கொடுத்து ஹெல்ப் பண்ணியாமே, அதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட சொன்னான். சாட்சாத் அந்த தடிராமன் தான் கொடுத்து அனுப்பிச்சான். முன்ன மாதிரி ரெண்டு பேரும் ஸ்நேகமா இருந்தாள்னா இந்த நகையெல்லாம் ஆசையா அவனே நோக்கு போட்டுட்டு கடைசியா அந்த தாலி எடுத்து அவங்க இடத்துல கட்டிருப்பான். ஏன் முகத்திலேயே முழிக்கப்படாத அபுஷ்டு சொல்லி காரி துப்பி அனுப்பிச்சியாவே ஃபீல் பண்ணினான். கட்டினா உன்னத்தான் கட்டுறதுன்னு சொல்லி ஆசையா அவன் சுய சம்பாத்தியத்துல 10 பவுன்ல தாலி செஞ்சு வச்சிருந்தான். சரி விடு, நீ கொடுத்த கண்ணுக்கு வட்டியா வச்சுக்க. அது தாலின்னு நோக்கு தோணுத்துனா அப்படியே வச்சுண்டு, வெறும் தங்கம் அப்படின்னு தோணுத்துனா உருக்கி காதலையோ கையிலையோ மாட்டிக்கும். ஆளுநர் ஏன் மாமா வருத்தப்படுறீங்க? நான் ஒரு 6 அடி வசரத்துல இல்ல. ஆனா நீங்க எதுக்கு மாமா நம்ம வீட்டுல வேலை செஞ்சு? எதுக்கு மாமா உங்க வீடு எங்க வீடு பிரிச்சு பேசுறீங்க? நான் ஏர் ஓட்டுறது முடிவு பண்ணி 250 காணமே. ஏய், இருங்க, பவுடர் போட்டுட்டு இருக்கேன்ல, சாவகாசமா பேசலாம். ஒருத்தி கண்ணாடி முன்னாடி போய் நின்று கால் நேரமா தெரியாது. அதனால காசெல்லாம் காணாம போயிருது. நாளை கணக்கை வர வேண்டாம் சொல்லி போடு. நீங்க எப்படா வந்தீங்க? வீடு திறந்துருந்தா கேட்டு வந்து உட்காரணும். இப்படி எதோ நினைச்சு வந்து உட்கார கூடாது. மாமா கேட்டுதான் வந்தோம். கேட்டுவீங்களா? இரு, கணக்கு கொஞ்சம் தகராறு. ஆமா, அசலூர்ல இருந்து எவனோ பரிமளாவ பரிச்சம் போடுறதுக்கு வரப்போறது இல்ல. உள்ளூர்ல இருந்து எவனும் என்ன மீறி தேங்காய் வள தட்டோட இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க போறது.
கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? அப்பா திருப்பதிக்கு போகணும்னு சொல்லி 2 பிச்சைக்காரங்க வாசல்ல நின்னு உயிரை எடுக்கிறானுங்க. என்ன செய்ய? அம்மா ஊடுல இருந்தா 4 பிச்சைக்காரன் வரத்தான் செய்வானுங்க, ஏதாவது கேட்கத்தான் செய்வானுங்க. வளர்ச்சிருந்தா போட்டு அனுப்பு. இந்தப்பா ரொம்ப குத்தி கேட்டதா மாமா, பரிமாணம் கட்டி வை. இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க சரியான ஆம்பளையா இருந்தா என் பொண்ணு என்கிட்ட வந்து என்ன சொல்லணும்? அப்பா தேவராஜ் மாவுல கட்டி வை, இல்லைன்னா செத்து போயிடும் சொல்லணும். ஆனா என் பொண்ணு என்ன சொல்றா? கட்டி வச்சா தூக்குல தொங்குவேங்கறா. நான் என்ன பண்றது? இப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறியா இல்லையா? யோசிக்கிறியா இல்ல யோசிக்கிற மாதிரி நடிக்கிறியா? மாப்பிள்ள உரிமைக்கிற காரணத்தினாலதான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு அடம் முடிக்கிறீங்க. உங்களை பிடிக்காத காரணத்தினாலதான் செத்து போவன்னு அபாடம் முடிக்கிறான். நான் உங்க பக்கம் பேச முடியாது, அவ பக்கம் பேச முடியாது. ஏன்னா முறதவரி நடக்காத காரணத்தினாலதான் 10 தலைமுறையா இந்த ஊருக்கே நாட்டாம சொல்ற ஸ்தானத்தை ஆண்டவன் குடும்பத்துக்கு கொடுத்துருக்கான். இப்ப யாரு கண்ணு பட்டுதோ, யாரு செஞ்ச பாவமோ, இந்த தடவையாவது சாமி குத்தம் வராம சம்பந்தம் நடக்கணும்னு பாக்குறேன். அதனால வர்ற கோயில் தோழர் நடக்கிற போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு என் பொண்ணு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பா இவன் பந்தயம் கிந்தையா கோயில் திருவிழான்னு இழுத்தடிச்சு ஆரண கஞ்சிய பழங்கஞ்சியாக்க பாக்குறியா? நீ நாளைக்கு பந்தயத்தை வைக்கிற, பந்தயத்துல நான் ஜெயிச்சு இவன் கழுத்துல தாலியை கட்டி காட்டுறேன். இதுல ஏதாவது திருகுதானம் பண்ண நீங்க குடும்பத்தோட எரிச்சு சாம்பலாக்கிறேன்னு சொல்லிட்டேன். என்னங்க நீங்க பாஞ்சாலி சபதம் விட்ட மாதிரி அந்த பரதேசி சபதம் போட்டுட்டு போறா. நீங்க பாட்டுக்கு போட்டி கிட்டின்னு பைத்தியக்காரத்தனமா சொல்லிக்கிட்டு அவ மட்டும் இந்த போட்டியில ஜெயிச்சு தாலியை கட்டி போட்டா என்ற உசிரியா விட்டு போடுவேன். என்ன என்னடி பண்ண சொல்ற? கண்ணுக்கு வச்ச 2 பொட்டமல்லியை பெற்ற மாதிரி கூட ஒரு ஆம்பளை பெண்ணை பெற்றிருந்தீங்கன்னா இந்த அவசியம் நான் என் முன்னாடி எப்படி பேசிட்டு போயிருப்பானா? இந்த வயசுல அவங்க மேல கை தூக்கி அடிக்க சொல்லியாடி. அதனால அவங்க தூக்கி அடிக்கிற மாதிரி திருவிழா போட்டின்னு சமாளிக்க வேண்டியதா போச்சு. அவன் எங்கேயும் ஜெயிக்க போற பாக்குறதா மூங்கல் மாதிரி பெருசு, பிறந்தா உள்ள போற பொள்ளையாட்டா இருக்கு. எப்படியோ இவன் பந்தயத்தில் தோக்கணும், பந்தயத்தில் ஜெயிக்கிறவ பரிமள பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த கிட்டாம்பாளையத்துக்காரங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு நம்ம நாட்டாமக்காரரு அவர் பொண்ணு பரிமளாவை கட்டி வைக்கிறதா ஒத்துக்கிட்டு இருக்காரு. இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பரிமளாவை கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த ஊர்ல என்ன ஜெயிச்சுட்டு அவ கழுத்துல தாலி கட்ட எந்த ஆம்பளைக்காவது தைரியம் இருந்தா முன்னாடி வாங்கடா, வாங்க. ஏவனுக்குமே கிடையாது. நாட்டாம பேசாம அன்ன போஸ்டா ஜெயிச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு தாலியை எடுத்து என் கையில கொடுங்க. பரிமளா கழுத்துல தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போகணும். அந்த மாதிரி குறுக்கணிக்கல சத்த தள்ளுங்க, குழந்தை கழுத்துல தாலி கட்ட வேண்டாமா? தாலி கட்ட போறியா? கைய முறிச்சு காக்காச்சு போட்டுறாமா? ஏதோ அந்த தாடி மாடு கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டேன்னு பார்த்தா நெசமாலுமே தாலி கட்டுறாங்கறியா? எங்க கட்டு பார்க்கல? பாருங்க, மாமியாராக போறேன், அதனால மரியாதை கொடுக்கறேன், இல்லனா புடி தள்ளி விட்டுருவான். என்ன விளையாட்டானா இருக்கு? அன்னி பிரச்சனை தீர்க்கிறதுக்காக வந்தன். பிரச்சனை தீர்ற வரைக்கும் ஜட்ஜின மரியாதை கொடுத்து உட்கார வச்சு சோறு போடுவேன். பிரச்சனை தீர்ந்து கொடுத்தா துரத்தி விட்டுருவேன். மாலை வேலை போய் சேர்ந்துட்டா கடைசி காலத்துல காலத்துக்கு கூட ஆள் வேண்டாமோ? உடனே நீ வந்துரு. கையாடியா? என்னைய பார்த்துட்டு நிக்கிற? என் கழுத்துல நீ தாலி மட்டும் தான் கட்ட முடியும். கட்டு. பிரச்சனை எல்லாம் சுமமா தீர்த்து ஊர்ஜனங்களை எல்லாம் கூட்டி வச்சு எல்லாரும் முன்னாலே பரிமளத்தோட கழுத்துல தாலியை கட்டான்னு பார்த்தோம். ஐயர வேஷம் போட்டோம். ஆனா ஆண்டவன் அவசரப்பட்டு ஐயர வேஷத்திலே தாலியை கட்ட வச்சானே. நீ விடுறா சுப்பிரமணியா, பரிமளத்துக்கிட்டே உண்மையை சொல்லிடலாம். எப்பாடா, இனிமே உன்கிட்டயாவது மனம் விட்டு பேசலாம். நீ ஒண்ணும் பேச வேண்டாம். சுடுகாட்டுக்கு போற வயசுல கட்டு சுகத்துக்கு ஆசைப்பட்டல. இப்ப என்ன தர பாக்குறா?
மறுபடியும் சுடாத. ஐயோ பாத்தியா எல்லாரும் வராங்க பாத்தியா? நான் ஒரு வழி சொல்றேன். அதாவது அடுத்த பொண்டாச்சு நானதுக்கு அப்புறமோ இப்படி அடியாளை விட்டு தூக்கிட்டு வந்திருக்கியே, எல்லாம் மனுஷனா மிருகமா? எப்படி சொன்னேன் நான் மனுஷன் மிருகம் தான். உன்ன மாதிரி அழகான பொண்ணு எழுத்தாப்புல நின்னா எல்லா ஆம்பளைங்களுமே மிருகம் தான். உன் புருஷன் ஒத்த நாமத்தை தனக்கு போட்டுட்டு பட்ட நாமத்தை மத்தவங்களுக்கு போடுவான். மாறு வேஷத்துல தாலி கட்டுவான். உச்சி குடுமி வச்சுட்டு குடும்பம் நடத்துவான். ஒரு சுமங்கலி பண்ண தொட்டா தப்பு முள்ள மாறித்தனம். அதை நான் இல்லைங்களே. ஆனா அவனை தொட்டா எனக்கு அவார்டு கிடைக்குமே. இப்ப எல்லாம் விதவைங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தா கவர்மெண்ட் கோல்டு மெடல் தந்து பாராட்டுறாங்க. தெரியாதா உனக்கு? இந்த பார், மாறு வேஷம் போறதுல வேணா உன் புருஷன் கில்லாடியா இருக்கலாம். ஆனா மாறுகால் மாறுகை வாங்குற விஷயத்துல இந்த பிராந்தியத்திலேயே இந்த தேவராஜன் விட்டா வேற எவனும் கிடையாது. பிரிஞ்சிருந்த 2 ஊரை ஒண்ணு சேர்க்க வந்தவன் தானே அவன் புருஷன். அவனை பீஸ் பீஸ் ஆக்கி பார்சல்ல கட்டி எமலோகத்துக்கு அனுப்பிச்சிடுறேன். டேய் கூமட்டைகளா, ஏன்டா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? அவ பொட்ட அலிங்கடா. டேய் நான் சுமங்கலியை தொடக்கூடாதுடா, அலிங்கடா. இந்த வலையில யாரும் கொப்பா வரப்பானா? அந்த தாலிய நான் தான் இருப்பேன். கல்யாணமான 3வது நாள் பொண்ணோட தாய் மாமா தாலி எடுத்து கொடுக்க மாப்பிள்ளை மருதாலி கட்டுறது நம்ம ஊர் சம்பிரதாயம். அந்த ஒரு குறையை நிவர்த்தி செஞ்சு வச்ச பாரு. ரொம்ப தேங்க்ஸ்மா. தசலூர்கார நாய் மாறு வேஷம் போட்டு நம்ம பரிமளத்தை கல்யாணம் பண்ணிட்டா மாமா. ஊர் பிரச்சனை தீர்க்க வந்தியா இல்ல உன் பிரச்சனை தீர்க்க வந்தியாடா? இந்த ஊரை விட்டே இவனை அனுப்பணும். இந்த நின்றானா வெட்டி கொலைதான். ஊரை விட்டு நடுவர் மன்றம் ஏமாத்தி எங்க ஊருக்குள்ள வந்துட்டியா? இங்க பாருப்பா, என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டேங்கிறதுக்காக மட்டும் உன்னை உயிரோடு விடல. இந்த மண்ணில இன்னொரு கொலை விடுறத நான் விரும்பல. ஊரை விட்டு போய்ச்சாரு. நான் இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் கூடி நிக்கிறதுனால பயந்துட்டு போறான்னு நினைக்காதீங்க. என் உடம்புல கடைசி சுட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் தனியா 2 போராட தயாரா இருக்கு. ஆனா ஏற்கனவே செய்யாத கொலைகளுக்காக எங்க ஊர்க்காரங்க வீண் பழியை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால பேசாம போறேன். என்ன பாக்குறீங்க? நான் தான் உண்மையான நடுவர் மன்ற ஜட்ஜி. பிள்ளையாண்டா வந்து என்ன கேட்டு விட்டதுனால நானும் மேல இடத்துல கேட்டேன். அவளும் சரின்னு விட்டா. படிச்சவா 40 பேர் சேர்ந்து விட்டு 10 வருஷம் கோர்ட்டு கேஸ்னு இழுத்தடிக்கிற ஒரு விஷயத்த பிள்ளையாண்டா சட்டு போட்டு முடிச்சுட்டேன். ஒண்ணு மட்டும் நன்னா தெரிஞ்சுக்குங்க, நரி இருக்கிற இடத்துல எல்லாம் பிரச்சனை இருக்குதான் செய்யும். பிரச்சனை இருக்கிற இடத்துல எல்லாம் தெற்கு தெரு மச்சா மாதிரி ஒரு பையன் இருந்தான்னு வையுங்கோ, பிரச்சனை வருமா? சொல்ற அபிஷ்டு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். யாருது? ஆத்துக்காரியா? ரொம்ப நன்னா இருக்கா. உனக்கு ஏத்த ஜோடிதான். இனி